ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நாம் இன்றைக்கி செய்ய போகிற ஃபுட் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் அவங்களுடைய ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம். நம்ம ஊர்களில், மாலில், அப்புறம் நம்மளோட ஃபுட் ஸ்ட்ரீட்டில் எல்லாமே இப்போது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இந்த ஃபுட் ஐட்டம். அதுவும் இந்த மோமோஸ் ஸ்டீம் பண்ணி, ஃப்ரை பண்ணி, ரோஸ்ட் பண்ணி, டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நாம் இன்றைக்கி ஸ்டீம்டு மோமோ தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோமோஸ் செய்யறதுக்கான பேஸ் ரெடி பண்ணிப்போம். ஸோ மைதா 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மோமோ செய்யறதுக்காக நாம் போட போகிற அதிகபட்ச எஃபர்ட்டு இந்த மைதா மாவை பிசைகிறது தான். அது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் நம்மளுடைய மோமோஸ் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால் அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசையணும். இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எங்கேயுமே ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா பொறுமையாக ஊற விடுங்க. அது ஒரு 5-10 மினிட்ஸ் இல்லை 1/2 hour அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய மோமோஸ் செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மோமோஸ்க்கு ரொம்ப முக்கியமான டிப்பான டொமேட்டோ சட்னி தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போது 2 டொமேட்டோஸ் எடுத்துக்க போகிறோம். நமக்கு கொஞ்சமாக தேவை அப்படின்னா நம்ம 2 டொமேட்டோஸ் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு லைட்டாக சைடில் ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஞ்சமாக வாட்டர் போட்டு பாயில் பண்ணலாம். இப்போ ஏன் நம்ம ஸ்லிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டொமேட்டோவில் இருக்கிற ஸ்கின்னை பீல் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்படி பண்ண போகிறோம். ஸோ அது போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக நம்மளுடைய கார்லிக், இதில் நம்ம கார்லிக் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய ஆத்தென்டிக் டேஸ்டான இந்த மோமோஸ்க்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிப்போம். 1 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்தது நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயினாக கேபேஜ் அண்ட் கேரட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வெஜிடேரியன் ஐட்டமான சிக்கன், மின்ஸ்டு சிக்கன் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய சட்னி பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கிரைண்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு இதில் இன்னும் டேங்கினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம், இல்லை டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் சால்ட் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்மளுடைய சட்னி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிப்போம். அந்த வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கேபேஜ் அண்ட் கேரட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நமக்கு நான்வெஜ்ஜில் வேணும் அப்படின்னா நம்ம மின்ஸ் சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லை எக் யூஸ் பண்ணலாம், பாயில் பண்ணியோ இல்லை ஸ்க்ராம்பிள் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணி செய்யலாம், சீஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். அப்போ இன்னுமே நம்மளுடைய இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஆத்தென்டிக்காக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இன்றைக்கி இதை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபேஜ் அண்ட் கேரட் மட்டும் போட்டுட்டு ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நமக்கு கொஞ்சம் டேங்கினஸ் வேணும், இந்த ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நம்ம இந்த டொமேட்டோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்பொழுது நமக்கு இந்த கேபேஜ் அண்ட் கேரட் ரா ஃப்ளேவரில் இருக்கும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் டேங்கினஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. நல்லா வணக்கினீங்கனாலே நமக்கு அந்த பாயில் ஆகிடும் கேரட் எல்லாமே. இதில் நான்வெஜ் ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டஃப் பண்ணோம்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வணக்கினா பத்தாது. அது ரெண்டுமே நம்ம சிக்கன் ஆர் மீட் எல்லாமே நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மோமோஸ் கூட ஸ்டஃப் பண்ணலாம். நீங்கள் இதை அப்படியே ராவாக வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பாயில் ஆகாது. அதனால் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸ்டஃப் பண்ணுங்கள். அதே போல் ப்ரான் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இதில் பாயில் பண்ணாமல் தான் வைக்கணும். ப்ரீ பாயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ப்ரான் எல்லாமே ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்ததை நம்மளுடைய மாவையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறது நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நல்லா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அதை திரட்டி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மளுடைய மாவு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்பொழுது நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இங்கே ஸ்டஃப் பண்ணிடலாம்.
ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம். நம்ம வாட்டரை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ரெடியாக வச்சுருக்கிற மோமோஸை பாயில் பண்ணும்போது டைம் ரொம்ப எடுத்துக்காமல் குயிக்காகவே பாயில் ஆகிடும். ஸோ நீட்டாக நம்ம அதை ஸ்டஃப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தை எல்லாத்தையுமே அடிக்கிட்டு பாயில் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டீம் பண்ணாமல் நம்ம அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம். ஃப்ரைடு மோமோ ரெடி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம இதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். இல்லை இது மட்டுமே போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீம்டு ஃபுட் தான் நமக்கு ஹெல்த்தியும் கூட. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே அன்ஹெல்த்தி. அதனால் நம்ம ஸ்டீம்டு ஃபுட்டே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மோமோ சூப்பராக பாயில் ஆகி ரெடி ஆயாச்சு. சூப்பராக பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். அலாங் வித் நம்ம டொமேட்டோ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.